முருகனுக்கு விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க, தடை போட்டுருக்காங்களா? அதே மாதிரி கொடிக்கு தடை போடணும், ஏத்திருக்க கூடாது. அவங்கள ஏன் மட்டும் காவல்துறை போய் விட்டாங்க? அன்னைக்கு விளக்கு ஏத்துற அன்னைக்கு இவ்வளவு பேர் போடலையே, இவ்வளவு போலீஸ் போடலையே பாதுகாப்பு. இன்னைக்கு எங்களுக்கு இவ்வளவு பேர் எங்க தெருவுக்காரங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு யாருமே கூட்டிட்டு போக்கனா? நாங்க பேசுற பச்சை மண்ணை விட்டுட்டு போயிருக்காங்க, பொம்பளை பிள்ளைல விட்டுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் எப்ப சார் விடுவீங்க? நாங்க பேசி கத்திட்டு போயிட்டே இருப்போம், அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போட்டு இத்தனை பேர் நின்று எல்லாத்தையும் தள்ளி விட்டு தானே போயிருக்காங்க. இதே மாதிரி அன்னைக்கு எங்களுக்கு போக தெரியாதா? நாங்க எப்படி சட்டத்தை மதிச்சுதானே உட்காந்துருந்தோம்? விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு சொல்லும் போது மதிச்சுதான் சார் உட்காந்துருந்தோம். எல்லாரும் ஏனோட இறங்கி வந்தாங்களே சார். இன்னைக்கு மட்டும் எப்படி சார் அவ்வளவு பேர்த்த நீங்க உள்ள விடுறீங்க? 4 பேருக்கு தான் அனுமதி, எதுக்கு இவ்வளவு பேரை விடுறீங்க? அதான் அந்த வண்டி போய் சுத்தி வந்துதான் அந்த கொடிமரத்தை போய் ஏத்தணும். வண்டி பள்ளிவாசல் விட்டு கிளம்பணும்னு எதுக்கு சார் தூக்கிட்டு ஓடுறாங்க? எதுக்கு சார் தூக்கிட்டு ஓடுறாங்க? முறைப்படி ஒரு தெய்வத்தை கும்புறோம்னா அந்த முறைப்படி வருஷம் எப்படி கும்புறோமோ அந்த மாதிரி தான் கொண்டு வரணும். இன்னைக்கு ஒரு புதுசால ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. இதே மாதிரி நாங்க எங்களுக்கு விளக்கு ஏத்துவோம், அவங்க கொடி ஏத்துற மாதிரி நாங்களும் விளக்கு ஏத்துவோம். தீர்ப்பு வந்தாலும் சரி வராட்டி சரி, அன்னைக்கு நாங்க பாத்துக்கிறோம். தீர்ப்பு வந்தா சந்தோஷம் தான், தீர்ப்பு வரலைன்னா நாங்க எல்லா மக்களும் ஏறி போய் தான் விளக்கு ஏத்துவோம்.